ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். சாதாரணமாக கறிக்குழம்பு எல்லாருமே செய்கிறது தான். நான் எப்படி செய்கிறது எங்கள் வீட்டு மெத்தடில் செய்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நிறைய மசாலா பொருள்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ஆனால் காய்கறியெல்லாம் போட்டு செய்கிற குழம்பு இது. எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இது. நான் இதில் நாட்டு காய்கறியெல்லாம் போட்டு இந்த கறி குழம்பு வைப்பாங்க. நான் இதில் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். இதுலேயே கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கிலாம் போட்டும் வைப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ கறி வாங்கியிருக்கேன். அதில் 1/4 கிலோ நல்லா நல்லி எலும்பாக உள்ளதெல்லாம் குழம்புல போட்டு வச்சுருவோம் நாங்கள். மீதி சதையாக உள்ளதெல்லாம் கறி துண்டெல்லாம் வறுவலுக்கு வச்சுக்கிறது. இன்றைக்கி 3/4 கிலோ கறியில் நான் குழம்பும் வறுவலும் வீட்டில் செய்ய போகிறேன். அதான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ நல்லா கறி குழம்பு வச்சாச்சு. அதை நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு வறுத்த கறி பாருங்கள், நல்லா சுருள வறுத்த கறி அதையும் வச்சு இந்த சாதத்தை பிழைஞ்சி சாப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக போயிடும். சாதாரணமாக கறி சாப்பாடெலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது என்றைக்குமே நல்லா ஹெல்த்தியது. இப்போ இந்த கறி குழம்பு சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இந்த கறி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி கறியை நல்ல ஆட்டு கறியாக தொடக்கறியாக வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அந்த 8 விசில் 9 விசில் வச்சுட்டு அந்த கறியை சாப்பிட்டிங்கன்னா அந்த எலும்பையும் நம்ம மென்று சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஜூஸ்லாம் உடம்புக்கு உள்ளே போகும். ரொம்ப நல்லது. அது மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கறி குழம்பு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இந்த காய்கறி போட்டு செய்கிற கறி குழம்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ருசி கொடுக்கும். முந்திரி பருப்பு, தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, இதோட கசகசாவும் சேர்த்துருக்கேன். கசகசா ஊற வச்சு போட்டிருக்கேன். இந்த பொருளை சேர்த்து அரைச்சி இந்த மசாலா நீங்கள் குழம்புல சேர்த்திங்கன்னா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு. முந்திரி பருப்பு போட்டால் குழம்பு திக்கு கொடுக்கும், ரிச்சாகவும் இருக்கும் குழம்பு. அதில் கசகசாவும் சேர்த்துருக்கேன், ஊற வச்ச கசகசா. இதை அரைச்சி குழம்புல சேர்த்துப்போம். அது மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் நினைப்பேன். அதை இப்போ ஒரு தாளிப்பை பொறுத்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெயில் தான் வைக்கிறேன். குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் கறி குழம்பு. 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். எப்போதுமே கறி குழம்புக்கு மசாலாவை குறைச்சிட்டு சாதாரணமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு குழம்பு வைங்க. அந்த கறி வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மசாலா சேர்த்திங்கன்னா அதோட வாசனை தான் அதிகமாக தெரியும். குழம்போட ருசி கம்மியாயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை தான் போட்டிருக்கேன் மசாலா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வச்சு வெங்காயத்தை சும்மா வதங்கினா போதும். ரொம்ப கண்ணாடி பதம்லாம் வேண்டாம். நல்லா வதங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி 5-6 துண்டாக போட்டு வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு. ஏன்னா ஜாஸ்தி தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு ஏறிடும் குழம்புல. அதனால் தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டேன். இதுதான் உங்களுக்கு பேசிக்காக வதக்கிறது, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது வதங்கின பிறகு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கறி வேக வைக்கிறப்ப அதில் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் போட்டு சும்மா ஒரு ஸ்பூனு உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளியோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் நல்லா வெந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இன்னொரு சின்ன ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் நல்லா அந்த காரம் போக நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதோட வேக வச்ச கறியிலேருந்து எலும்பு துண்டாக எடுத்து, நெஞ்செலும்பு துண்டாக எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்கு, முழு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துண்டு போட்டு வச்சுருக்கேன். அதோட நல்லா 2 முருங்கைக்காய் அரிஞ்சிட்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்ட காய்கறி
உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். இல்லை கத்திரிக்காய் சேர்த்தா இன்னும் ருசியாக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் என் வீட்டில் இல்லை, அதனால் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கோட செய்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் போட்டு வைங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும் கறி குழம்புல. இப்போ வந்து இந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. எப்போதும் கறி வேக வச்ச தண்ணி குழம்புல சேர்த்தா தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து காய்கறியும் போட்டோம், மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, எப்போதும் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கும் நல்லது. இப்போ கல் உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா இதை ஒரு கொதி வரட்டும். வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கும் இது வெந்து வரட்டும், முருங்கைக்காயும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் இதை அதில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம், சோம்பு, ஜீரகம், கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய், மிளகு, இத்தனையும் சேர்த்து அரைச்ச இந்த தேங்காய் மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் குழம்புக்கு ருசியை தூக்கி கொடுக்கும். எல்லாமே மருந்து பொருள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொலஸ்ட்ரால்னு பயப்படாதீங்க. இதிலே நம்ம வந்து மிளகும் சேர்த்துடுறோம், அதனால் வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் கலக்கி இந்த சமயத்தில் உப்பு போதுமான டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு, இது முன்னாடியே நம்ம வேக வச்ச கறி, உருளைக்கிழங்கு வந்துட்டு கறியும் 7-8 விசில் போட்டு வேக வச்ச கறி இப்போ நம்ம மூடி வச்சுருந்து 2 விசில் விட்டால் போதும். குழம்பு கொதி வரணும், அவ்வளோதான், பச்சை வாசனை போக. அதனால் விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டு இறக்கி ஸ்டீம்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படி எண்ணெய் கக்கிக்கிட்டு குழம்பு தகன்னு இருக்குது. அற்புதமான குழம்பு. இது சாதத்துக்குதுன்னு சாப்பிட வேண்டாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம், அற்புதமாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். அது இடியாப்பம் கறி குழம்பு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், ருசிக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கும் நல்லா கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு. இதில் வந்து நம்ம காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இவ்வளோ தேங்காய்க்கு கொஞ்சமாக வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், சின்ன ஸ்பூன் அது. இவ்வளோ கறி குழம்பு, இவ்வளோ நல்லா குழம்பு வெந்து எண்ணெய் கக்கி இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கறி குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி வறுத்த கறியோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் வறுத்த கறி வீடியோ தனியாக போடுறவங்களுக்கு இந்த குழம்பு பாருங்கள், எவ்வளோ அழகாக பக்குவமாக நல்லா வெந்து எண்ணெய் கக்கி அழகாக இருக்குது. இதுதான் இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை போட்டு பரிமாற வேண்டியது தான். கறி குழம்பு ரெடி. இந்த கறி குழம்பு இது மாதிரி பிகினர்ஸ்லாம் கூட நீங்கள் இது மாதிரி பார்த்துட்டு ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லி எலும்புலாம் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், அதை உறிஞ்சி சாப்பிட்ணும். நடுவில் உள்ள கருப்பாவில் தான் அவ்வளோ சத்து உடம்புக்கு. சுற்றி உள்ள சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு உறிஞ்சி சாப்பிட்ணும். இந்த அழகான கறி குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.